சீமானண்ணா பக்கம் இருக்க இளைஞர்கள் வந்து எல்லாருமே படிச்ச தெளிவான இளைஞர்கள். இவர் பக்கம் இருக்க எல்லாருமே வந்து ரசிகர்கள். நல்லா தமிழ் பேசுவானா, இந்த மாதிரி தான் பார்த்து முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்க கூட நிறைய பணம் இருக்கா, அவன் காரில் வந்துடுவானா, நம்ம இந்த பண்ணிட்டு போயிடுவானா. இந்த கூடுற கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு இருக்கட்டும், நம்ம சிவாஜி சாருக்கு இருக்கட்டும், நம்மளோட விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடிச்சு. நீ போய் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணு, படம் ஹிட்டானா வந்து நான் உன் படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு நான் ஓடிடியில் கொடுக்கணும்? நான் ஹிட்டானா என் படத்தை உங்ககிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? முன்னாடி வந்து படங்கள் எடுத்தாலே ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 50 லட்ச ரூபா போட்டு படம் எடுக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு நமக்கு லோகேஷ் கனகராஜ் டீம் அப்படின்றாங்க, ஒரு ரஞ்சித் டீம் அப்படின்னு சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் சார் அப்படிதான். நான் அவங்களோட இன்டர்வியூ சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவங்க பெரிய ஹீரோ இருக்காங்க. இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி. இவங்களும் நானும் ஒரே காலகட்டத்தில் தான் பயணித்தோம். எஸ்ஜே சூர்யா சார் வந்து டைரக்டராக வந்தாங்க, அவங்க வந்து ஒரு ஹீரோவானாங்க. நான் தப்பாக யோசிக்காதீங்க அப்படின்ற ஒரு படம் வந்து ஹீரோவாக பண்ணாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா இல்லை, சந்தான சாருக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு யார் சொன்னா? இப்போ வந்து ஒரு 4 படம் அவருக்கு வந்து படம் பண்ணது. நான் அதில் பார்த்தீங்கன்னா சந்தானா இருப்பார், சத்யன் சார் இருப்பார், எம்எஸ் பாஸ்கர் இருப்பார், நம்ம கஞ்சா கருப்பு இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சேரன் சார் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. ஸோ அவர் வேற, இப்போ வரவங்க வேற. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு உள்ள படங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசருமான சுந்தரம் பாண்டியன் ராஜா சார் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம். இப்போ சினிமால வந்து உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுக்கு வந்து சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ற யாரை வந்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி நீங்க சினிமாக்குள்ள அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? திடீர்னு ஒரு நாள் வந்து பேப்பர்ல சேரன் சார் வந்து தவமாய் தவம் இருந்த படத்துக்கு வந்து நடிக்கிறதுக்கு நடிகர்கள் வேணும்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த விளம்பரத்தை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி முடி நிறைய வளர்த்துருந்தேன். ஒரு பாபி காலர் வச்சிருந்தேன். ஏன்னா அப்பா டைலர், அதனால வந்து பாபி காலர் ஷர்ட்டு, பில்ஸ் பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டு நான் அப்போ ஊருக்குள்ள கேஷுவலாகவே அப்படிதான் இருப்பேன். அவங்க வந்து பீரியட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அண்ணா சேரன் சார், ஸோ நீ எதுவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, சான்ஸ் இருந்தால் போய் நடி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சேரன் சாருக்கு அனுப்பியிருந்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கிளிக் ஆகி கிடைச்ச முதல் வாய்ப்பு தான் தவமாய் தவம் இருந்த படத்தில் சேரன் சாரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன். அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். சேரன் சார் கூட வந்து ஃப்ரெண்டா நடிச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அப்பவே அந்த படம் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகும் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த சாரோட பயணிச்ச அந்த டேஸ், ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கும் இல்லையா? சேரன் சாரோட தவமாய் தவம் இருந்த படம் அவரோட 8வது நேஷனல் அவார்டு படம். ஸோ அது மிகப்பெரிய படம். அப்போ வந்து நமக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. சேரன் சார் வந்து அது ஃபர்ஸ்ட் என்னோட முதல் மூவி, ஃபர்ஸ்ட் அனுபவம். அவர் வந்து என்ன கேரக்டர் மட்டும் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்கள, அவர் என் ஃப்ரெண்டு மாதிரி தான் என் கூட இருந்தாங்க. ஏன்னா நான் புது பையன் அப்படின்றதுனால எனக்கு ஒரு விஷயங்களையும் வந்து இப்படி பண்ணண்டா, அப்படி பண்ணண்டா, கேமராவில் இப்படி பார்க்கணும், லெஃப்ட் ரைட்டு, ஸோ எல்லாமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து சேரன் சார் தான். ஸோ அடிக்கடி கொட்டுவார். என்ன சார் அப்படின்னா, இல்லடா மோத கையில கொட்டுவாங்க, அப்போதான் வந்து நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய படிப்பினை தான் அந்த படம். இப்போ குடும்ப படங்கள் அப்படின்னு பார்த்தாவே வந்து அந்த காலத்துல வந்து சேரன் சார் தான் அதுக்கான ஒரு தனி பேரே வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து அந்த மாதிரி ஃபேமிலி மூவிஸ் வந்து எடுக்கிற டைரக்டர்ஸ் அதிகமா இல்ல அப்படின்னு பேசப்படுது. இப்போ நீங்க ஒரு ஆக்டரா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு ஃபேமிலி, அதாவது சேரன் சார் மாதிரி ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா நீங்க வந்து யாரை பாக்குறீங்க? சேரன் சார் மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் இப்போ யாரும் எடுக்க முடியாது. ஆனா இப்பவும் உள்ள டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் பண்றாங்க. நம்ம முத்தையா சாரு, ஸோ நம்ம பாண்டியராஜன் சாரு, இவங்களாம் வந்து இப்போ ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்லாம் நிறையா பண்றாங்க. இப்போ தலைவன் தலைவி வந்தது, குடும்பஸ்தன் வந்தது, ஸோ அந்த மாதிரி படங்களும் வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு. ஓகே சார், இதுல வந்து நீங்க ரசிச்சு பார்த்த ஒரு டைரக்டரோட மூவி அப்படின்னா இது? இப்போ கடைசியா தலைவன் தலைவி பார்த்தேன். அது ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் சூப்பரா இருந்துச்சு. சேரன் சார் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. ஸோ அவர் வேற, இப்போ வரவங்க வேற. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு உள்ள படங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த படங்கள்லயே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம், நான் வந்து இந்த படத்துல வந்து இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நீங்க எந்த மூவி சொல்வீங்க? நான் விஜய் சார் கூட அழகிய தமிழ் மகன் படம் பண்ணேன். அது வந்து ஃபுல்லா எங்களோட போர்ஷன் ஃபுல்லாவே வந்து காமெடி ஓரியன்டட் தான். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சந்தானா இருப்பாரு, சத்யன் சார் இருப்பாரு, எம்எஸ் பாஸ்கர் இருப்பாரு, நம்ம கஞ்சா கருப்பு இருப்பாங்க.
ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய காமெடி பட்டாளமாக தான் அந்த படம் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு 45 டேஸ் நான் வந்து அந்த படத்தில் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, கேரவானில் இருக்கட்டும், ஸ்பாட்டில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். அந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து சந்தானம் சார் கூட வந்து நீங்க நடிச்ச அனுபவம் இருக்கு இல்லையா? Yes. இப்போ சந்தானம் சார் வந்து காமெடியா நடிச்சிருந்தாங்க, இப்ப நிறைய படங்கள்ல வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடியே அவர் காமெடியா இருக்கும்போது வந்து நிறைய வரவேற்பு இருந்துச்சு, அவர் படங்களை வந்து எல்லாரும் ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனா அவருக்கு இப்போ காமெடியா இருந்ததை விட இப்ப ஹீரோவா நடிக்கிறாரு இல்லையா, அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வராத மாதிரி. இல்லை, சந்தானம் சாருக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு யார் சொன்னா? இப்போ வந்து ஒரு 4 படம் அவருக்கு வந்து படம் பண்ணது ரிலீஸுக்காக வெயிட்டிங். அடுத்து இப்போ ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு காமெடியா இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஏன்னா காமெடினால ஒரு சென்டிமெண்ட் பண்ண முடியும், ஒரு ஃபைட் பண்ண முடியும், மக்களை வந்து ரசிக்க வைக்க முடியும், அந்த மாதிரி சீன்கள் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து நமக்கு பண்ணி காட்டுறது வந்து ஒரு சந்தானம் சார் தான். ஸோ காமெடியில் நீங்கள் அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், அவரோட ஸ்டைல்ஸு, அவரோட பேச்சு. ஏன்னா ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணும்போது. ஆனால் ஹீரோவாக பண்ணும்போது அவருக்கு வந்து பொறுப்புகள் அதிகம். காமெடினா பண்ணும்போது அந்த சீனை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அவர் வெளியே போன போதும் படம் ரிலீஸு, ஸோ அதில் வர வரவேற்புகள் அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு ஹீரோவாக வரும்போது அந்த படத்தோட மொத்த பேடனும் வந்து அவங்களோட தலையில தான் வரும். ஸோ ஒரு சாங் நல்ல சாங்காக வரணும்னாலும் அவங்க ஹீரோ தான் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபைட்டுனாலும் அவங்க தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மொத்தமே அவங்க தான் பண்ணி வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். ஸோ அந்த வேலையில் வந்து சந்தானம் சார் வந்து மிக சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட இப்போ கூட நிறைய படங்கள் வந்து அவர் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் ஒரு என்னன்னா அவர் சூஸ் பண்ணி பண்ணுறாரு, அதனால கொஞ்சம் டைம் தள்ளி போகிறதுனால உங்களுக்கு அவருக்கு நிறைய படங்கள் வராத மாதிரி உங்களுக்கு தெரியுது, அவ்வளோ. ஓகே சார், இப்போ நீங்க ஒரு நடிகனா வந்து உங்களுக்கு வந்து எந்த ரோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப பிடிச்சி பண்றது, ஒரு எமோஷனலா இருக்கட்டும், இல்ல லவ்வா இருக்கட்டும், இல்ல காமெடியா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எது ரொம்ப இது வந்து நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட்? நடிகனா நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நடிகர் அப்படின்னும் போது எல்லா விஷயங்களுமே பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக நான் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் தான் என்ட்ரி ஆனேன். அதுக்கப்புறம் நல்ல கேரக்டர் ரோல்ஸ்லாம் கிடைச்சது. அப்புறம் நான் தப்பா யோசிக்காதீங்க அப்படின்ற ஒரு படம் வந்து ஹீரோவா பண்ணேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா வரலாற்றுலேயே முதல் முறையா 11 மணி நேரத்தில் எடுத்தோம். ஒரு படத்தோட மொத்த ஷூட்டிங் ஹவர்ஸே வந்து 11 மணி நேரத்தில் எடுத்து அந்த படம் வந்து 2 மணி நேரம் படமா கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு 2 மாசம் ரிஹர்சல் பண்ணி பண்ணோம். ஒரு கலைஞனுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை பொறுத்து தான் அவன் வந்து ஒரு காமெடினா ஆறானா, இல்லை ஒரு ஹீரோவா ஆறானா, ஒரு நடிகர் ஆறானா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு சூரி சாரா இருக்கலாம், இல்லை ஒரு மணிகண்டனா இருக்கலாம், இன்னைக்கு கேபி பாலாவா இருக்கலாம். ஸோ யாரோ ஒரு ஆள் யோகி பாபு சாரா இருக்கலாம். எல்லாமே வந்து அவங்க நான் ஹீரோவா வரணும், இல்லை காமெடினா வரணும் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வரல. சினிமா வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து சினிமாவில் பயணிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோதான். நான் என்ன ரோல் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஹீரோவாக தான் பண்ணணும், காமெடி தான் பண்ணணும் இல்லை. லவ்வும் பண்ணுவோம், ஃபைட்டும் பண்ணுவோம், டான்ஸும் பண்ணுவோம், எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணுவோம். வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு வந்து நிறைய பேர் கூட நடிச்ச அனுபவங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ உங்க கூட நடிச்சவங்களா இருக்கட்டும், இப்ப இருக்கிற புதுமுகங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து பெரிய பெரிய ஸ்டாரா ஆயிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ சினிமால வரவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க பெரிய அளவுக்கு ஃபேம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர் மட்டும் இருந்தா போதுமா, இல்ல திறமை 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 தான் முக்கியம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தேவை. அதாவது ஒருத்தர் வந்து நடிகராகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து, அதாவது நடிகராகிறதுக்கு வந்து லக்கு தேவையில்லை. ஒரு பெரிய ஹீரோவாக வேணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு லக்கு வேணும். அந்த லக்கை வந்து அவன் தக்க வச்சுக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பாக திறமை இருக்கணும். ஒரு லக்கு கிடச்சிச்சு, அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவனால லாங் டைம் வந்து அதில் வந்து பயணிக்க முடியாது. ஸோ அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து அவனோட திறமையால அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். நீங்க வந்து ஹீரோவா வந்து ஒரு படம் நடிச்சிருந்தீங்களா? ஸோ ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு கேரக்டர் ரோலா வந்து பிளே பண்ணிட்டு வந்திருக்கீங்க நிறைய படங்கள்ல. இப்போ நீங்க ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க கேரக்டர் ரோல வந்து பிளே பண்றது, நடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து நான் ஹீரோவா சினிமாவுக்கு வரல. ஹீரோவா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தினேன். இப்போ வந்து எனக்கு கேரக்டர் ரோலாக கூப்பிடுறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் வந்து டைரக்டராக வந்தாங்க, அவங்க வந்து ஒரு ஹீரோவானாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சினிமா வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். அதை நம்ம சரியாக பயன்படுத்தி பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களை ஹீரோவா இல்லை ஒரு நடிகனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படின்றத முடிவு பண்ணும். ஸோ நம்ம மனநிலை வந்து எப்பவுமே வந்து சமமாக வச்சுக்கணும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் ஹீரோவாக வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டீங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணாலும் பண்ண மாட்டீங்க. நமக்கு தேவை நம்ம வந்து இந்த கலை பயணம் தொடரணும், சினிமாக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஆக்டரோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் இருந்துச்சு? 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து சிவகார்த்திகேயன், இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி. இவங்களும் நானும் ஒரே காலகட்டத்தில் தான் பயணித்தோம். நான் 2005 சினிமாவுக்கு வந்தேன். ஸோ அவங்களும் வந்து 2005 வந்து டிவியில் தான் இருந்தாங்க. அவங்களோட வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமானது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு
பெரிய சப்போர்ட் இருந்தது. விஜய் டிவின்னு ஒரு சப்போர்ட் இருந்தது. ஆனால் இவங்க விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் சப்போர்ட் இல்லை. விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்தார், ஒரு பெரிய ஹீரோவானார், பெரிய மாஸ் கொடுத்தாரு, திரும்ப இன்னைக்கு கேரக்டர் கொடுத்தா பண்ணுறாரு. ஸோ அந்த மனநிலைமையில யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் வந்து இருக்காங்க. இன்னைக்கு நிலகல் ரவி சார் எடுத்துக்கோங்க, இல்லை எம்எஸ் பாஸ்கர் சார் எடுத்துக்கோங்க, அவங்களாம் வந்து 65-70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் சினிமாவில் பயணிக்கிறாங்கன்னா அவங்க அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ சினிமாக்குள்ளே இருக்கணும்னா அதுதான். ஸோ சிவகார்த்திகேயன் சாரும் அப்படிதான். நான் அவங்களோட இன்டர்வியூ சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன், ஆனால் இன்னைக்கு அவங்க பெரிய ஹீரோவாக இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே சார், உங்களுக்கு எந்தெந்த கேரக்டர்லாம் பண்ணணும் விருப்பம் இருக்கு சார்? நான் எல்லா கேரக்டரும் பண்ணுவேன். எனக்கு நிரூபிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னும் கிடைக்கல. எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். அவர் மாதிரி கேரக்டர்லாம் வந்து எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைச்சது இல்லையா? ஸோ உங்களை மாதிரி இப்போ நிறைய கலைஞர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கலைஞரா எல்லாருமே வந்து இன்னும் சினிமா விட்டு வெளியவே இருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, உண்மைதான். ஏன்னா சில டீம்கள் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு லோகேஷ் கனகராஜ் டீம் அப்படின்றாங்க, ஒரு பா ரஞ்சித் டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க டீமுகளை வச்சுட்டு அவங்களோட பயணிக்கிறாங்க. நாங்களும் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நாங்களும் எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இப்போவும் ஃபோட்டோஸ் கொடுத்து ஸோ பழைய மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, டைரக்டருக்கு வந்து அந்த அவர் யோசித்த கேரக்டரை வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து செட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் அவங்க நம்மளை கூப்பிட முடியாது, நமக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க தரவும் முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இந்த படம்னு இல்லை, இப்போது என்னோட நண்பர் வந்து ஆண்டனி பங்குன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ நிறையா படம் பண்ணிட்டு இருக்கான். வாய்ப்புகள் நம்ம தேடிட்டே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நல்ல படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி நிறையா படம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்புகளை தேடிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நாள் நம்மளை வந்து எடுத்து. அப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கதை கேட்ட கதாநாயகனை வந்து உருவாக்குனாங்க. ஆனா இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கதாநாயகனுக்கு ஏத்த கதையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து இப்போ 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து விஜய் சார், அஜித் சார், சூப்பர் ஸ்டார், அந்த கேட்டகரி ஒன்று. இன்னொன்று வந்து ப்ரொடியூசர் கதாநாயகன் ஆகிற கேட்டகரி. இந்த 2 கேட்டகரி இருக்கு. ஸோ இதில் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. கேனாண்டர் ஃபிலிம்ஸ் இல்லை, ஏவிஎம் இல்லை, பிரசாத் இல்லை, ராமநாராயண் சார் இல்லை, இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர்ஸ் யாருமே இல்லை. இது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்குள்ள வந்து ஒரு சினிமாவை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் எல்லாமே வியாபாரம் தான். இன்னைக்கு வந்து விஜய் சாரை வச்சு படம் பண்ணா 200 கோடி சம்பாதிக்கலாமா, அஜித் சாரை வச்சு படம் பண்ணா 300 கோடி சம்பாதிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. ஒரு அர்ஜுன் சாரை வச்சு படம் பண்ணா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் இருக்கான்னு வந்து நிரூபிக்க முடியல. ஏன்னா பிசினஸ் எல்லாமே வந்து அவங்களே நிர்ணயம் பண்றாங்க. ஸோ அதனால வந்து புது ப்ரொடியூசர்ஸ் வந்து வர்றதுக்கு பயப்படுறாங்க. இப்போ என்ன மாதிரி இப்போ புதுசாக இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளே வந்து ஒரு படத்தை தயார் பண்ணி நம்ம ஒரு நாயகனாக வரலான்னு சொல்லி முயற்சி பண்ணி உள்ளே வரோம். ஆனால் இதில் எங்கே சிக்கலாக ஏற்படுதுன்னா, படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுலையோ பிஸ்னஸ் பண்ணுறதுலையோ வந்து மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு சினிமா ஃபீல்டில் இருக்குது. நான் என்னோட படத்தை நான் தான் ஓன் ரிலீஸ் பண்ணேன், தப்பாக யோசிக்காதீங்க படத்தில். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் ஒரு படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. படத்தை வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து யாருமே வாங்க மாட்டாங்க. அது வந்து அதில் புரோக்கர்ஸ் காரணமா இல்லை வந்து ப்ரொடியூசர்ஸ் காரணமான்னு தெரியல. முன்னாடி வந்து படங்கள் எடுத்தாலே ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லி ஒன்று இருக்கும். வந்து நம்ம ஒரு 50 லட்ச ரூபா போட்டு படம் எடுக்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு நமக்கு சேல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் பிஸ்னஸ் தளங்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. ஓடிடியாக இருக்கட்டும், சேனல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி அதர் ரைட்ஸ் ஆகட்டும், லாங்குவேஜ் ரைட்ஸு, ஹிந்தி ரைட்ஸு, ஃபைட்ஸு, எஃப்எம்எஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து நம்மளால் ஒரு சின்ன படங்களால் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு சரியான ஒரு பிஆர்ஓவோ இல்லை ஒரு சரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை, அந்த ஒரு சரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு சரியான ஒரு நிறுவனமோ கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை வந்து அவங்க தான் உருவாக்கி தரணும். பெரிய படங்கள் பண்ணட்டும், அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். எங்களை மாதிரி சின்ன படங்கள் பண்றவங்ககிட்டயும் கொஞ்சம் படத்தை வாங்க சொல்லுங்க. இப்ப வந்து நிறைய குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்படுற படங்கள் கூட வசூல் ரீதியா வந்து அதிக அளவுல வசூல் செய்யுது இல்லையா? ஆனா இந்த சூழல்ல வந்து ஓடிடி தளத்தை நோக்கி கூட நிறைய பேர் வந்து பயணிக்கிறாங்க. அது ஏன்? குறைந்த பட்ஜெட்ல எடுக்கிற படம் பெரிய வசூல் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட கதை கரு வந்து மிக அழகா இருந்திருக்கும். அதை வெளிக்கொண்டு வந்த விதமும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ண எல்லா படங்களும் வெற்றி படங்களாக தான் இருக்கும். ஓடிடி தளங்களை நோக்கி ஏன் போறாங்க அப்படின்னா,
நான் சொன்ன மாதிரி தான் சரியான கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆட்கள் இல்லை. அதனால ஓடிடி தளத்தை நோக்கி போறாங்க. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி தளங்களும் வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஜீ தமிழாக இருக்கட்டும், ஆகாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வந்த புதுசில் என்ன பண்ணாங்கன்னா படங்களை வந்து வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தேட்டர்லேயே படம் ஓடணும்னா கூட அமேசான் போனால் நமக்கு ஒரு 50 லட்சமாவது கிடைக்கும்பா, நம்ம போட்ட காசுல ஏதோ போகலாம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ போய் படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணு, படம் ஹிட் ஆனால் வந்து நான் உன் படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நான் ஓடிடியில் கொடுக்கணும்? நான் ஹிட் ஆனால் என் படத்தை உங்ககிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? நான் என் படத்தை வந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணி அந்த படத்தை வாங்க உனக்கு திறமை இல்லைன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட அந்த படத்தை கொடுக்கணும்? நானே ஹிட் பண்ணிட்டேன்னா அதுலேயே எனக்கு ஒரு பெரிய வருமானம் வந்துடுமே. ஸோ ஓடிடியை வந்து நாங்கள் எதுக்கு நம்புகிறோன்னா, எங்களால் போட்ட பணத்தை எடுக்க முடியல, அட்லீஸ்ட் நீங்களாவது கொடுப்பீங்கன்னு நம்பி தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அதையே கொடுக்க முடியலன்னா நீங்கள் எதுக்கு எங்களுக்கு? ஒரு நடிகரா வந்து உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு நீங்க ஏன் வந்து ஒரு இயக்குனர் நீங்க மாறக்கூடாது? இயக்குனர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி இயக்குனர்ன்றது. ஏன்னா 24 கிராஃப்ட் இருக்கு. அந்த 24 கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு ஆளால் மட்டும்தான் இயக்குனர் ஆக முடியும். நான் வந்து கதை சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வெளியே தெரியாது, நண்பர்களுக்காக நம்ம வேலை பார்த்துருக்கோம். அந்த இயக்குனர் பணி வந்து மிகப்பெரிய வேலை. ஒரு ஒரு காஸ்டியூம், ஒரு ஹீரோவோட காஸ்டியூமாக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினோட காஸ்டியூமாக இருக்கட்டும், நான் சும்மா சிம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர் தான் வந்து அதை கவனம் பண்ணணும். இன்னும் நான் அந்த அளவுக்கு என்னோட திறமையை நான் வளர்த்துக்கலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு நடிகனாக வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயக்குனர்ன்றது காலம் நம்மளை கூப்பிட்டா நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம நடிப்போம். இப்போ நீங்க வந்து அழகிய தமிழ் மக்களை வந்து விஜய் சார் கூட நடிச்சிருப்பீங்க. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப காமா இருந்தது, நீங்களும் நல்லா பார்த்துப்பீங்க இல்லையா? இப்ப இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது ஆளும் கட்சி தலைவர்கள் வந்து எதிர்த்து நிறைய குரல் கொடுத்துட்டு வராரு இல்லையா? சோ அந்த டிஃபரெண்ட் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா வேற, அரசியல் வேற. சினிமான்றது வந்து நமக்கான சந்தோஷம், நமக்குள்ள நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணா போதும். அது இல்லாமல் இது வந்து சினிமாலேருந்து பண்ணுறது வந்து மக்களுக்கு பிடிக்கிற சீக்வன்ஸ் பண்ணாலே போதும். ஆனால் அரசியல் வந்து அப்படி கிடையாது. சினிமா வந்து ஒரு மாயை, அரசியல் வந்து நிஜம். ஸோ நிஜத்தில் வந்து அவர் உள்ளே வந்திருக்காங்க. உண்மையிலே ஒரு மிக நல்ல மனிதர். அவருக்குள்ள கோபமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாருமே பார்த்தது இல்லை. அவருக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த படங்களில் பார்க்கும்போது அவர் அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. உண்மையிலே நல்லது செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். அவர் அரசியலில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு. நிறைய அரசியல் விமர்சகர் வந்து விஜய் அவங்களுக்கு கூடுற கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டா வந்து மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? உங்களோட, அதாவது உங்களோட சப்போர்ட், உங்களோட ஓட்டு விஜய் அவங்களுக்கு இருக்கு. இந்த கூடுற கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு இருக்கட்டும், நம்ம சிவாஜி சாருக்கு இருக்கட்டும், நம்மளோட விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடுச்சு. அது வந்து அவங்களுக்கு ஓட்டாவும் மாறுச்சு. இவருக்கும் ஓட்டா மாறணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது வந்து எல்லாமே இறைவன் கையில தான் இருக்கு. முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா, அதாவது தமிழ் படங்கள் எல்லாமே வந்து உலக அளவுல வந்து பேசக்கூடிய படங்களா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து தமிழ் ரசிகர்களே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மொழிகள் இருக்கிற படங்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழ் சினிமா வந்து ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டு இருந்துச்சா அப்படின்னு வந்து கேள்வி இருக்கு. தமிழ் சினிமா வந்து என்னைக்குமே தரம் தாழ்ந்து போகாது. தமிழ் சினிமாவில் உள்ள டைரக்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் ஒரு டைரக்டராக வந்தாங்க. இன்னைக்கு ஒரு ரஞ்சித் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லோகேஷ் கனகரா சாராக இருக்கட்டும், அவங்க வந்து வந்தோடனே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துலாம் வரல. அவங்க ஒரு சின்ன படத்தை கொடுத்து வந்தாங்க, அவங்க ஒரு டைரக்டர் ஆகிட்டாங்க. அவர் ஒரு தரமான டைரக்டர். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி சொல்கிறார். ஒரு பாண்டியராஜன் சாராக இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படங்களை குறைச்சிட்டாங்க. தரமான டைரக்டர்கள் படங்களை குறைச்சிக்கிட்டது தான் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து தரமான படங்கள் வரதில்லைன்னு நம்ம சொல்கிறோம். புது டைரக்டர்கள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வராங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முன்னாடி கேட்டகரி என்னன்னா, அவனுக்கு நல்லா எழுத தெரியுமா, நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கா, நம்ம கூட ஒர்க் பண்ணுவானா, நல்லா தமிழ் பேசுவானா, இந்த மாதிரி தான் பார்த்து முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்க கூட நிறைய பணம் இருக்கா, அவன் காரில் வந்துடுவானா, நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவானா, அவனுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை, அவன் எப்படி செட்டில்டாக இருக்கானா, அந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க கூட வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டைரக்டராக உருவாகுன்ற நோக்கத்தில் வர மாதிரியே தெரியல. எல்லாம் ஒரு ஜாலியாக வந்து ஒரு படத்தில் ஒரு 20 அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு 30 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம், ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணோம், பேர் கிடச்சிச்சு அப்படின்னு இருக்கிறவங்களால வந்து ஒரு தரமான தமிழ் படத்தை கொடுக்க முடியாது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, தரமான தமிழ் படத்தை கொடுத்த டைரக்டர்கள் வந்து ஒரு 4-5 படங்கள் பண்ணுங்களேன் வருஷத்துக்கு. இல்லைன்னா நீங்க ஒரு தரமான டைரக்டர்ல ஒரு தரமான அசிஸ்டன்ட் டைரக்டர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு படங்களை கொடுங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ்களை உள்ள கொண்டு வாங்க. ப்ரொடியூசர்களை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அவங்க படம் பண்ண வரமாட்டாங்க. நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர்ஸ் கையில பணத்தை வச்சுட்டு நல்ல டைரக்டர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. நடிகர்களும் அப்படிதான். இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்களுக்குலாம் வந்து அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா ஏன்னா அவங்களுக்கு தான் பிசினஸ் இருக்கு. இந்த பிசினஸ்னு ஒரு விஷயத்துல தான் வந்து நம்மளோட படங்கள் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ மலையாள படங்கள், கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் சொல்றீங்கன்னா, இப்போ தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா பண்றான். அவனுக்கு வந்து கோடிக்கணக்கில் படத்தை போட்டு பண்றான். தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு. தெலுங்கு படத்துல வந்து தமிழ்ல ஹிட் ஆகிற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அல்லு அர்ஜுன் படமா இருக்கும், இல்லை ஒரு மகேஷ் பாபு படமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் ஹிட் ஆகுது. எல்லா படங்களும் வந்து ஹிட் ஆகுறது இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஹிட் ஆகுதுன்னா அது வந்து நம்மளோட தமிழ் இளையராஜா சாங்கால அந்த படம் ஹிட் ஆச்சு. அவங்க மலையாளத்துக்காரங்களோட படத்தில் ஹிட் ஆகல, நம்மளோட இளையராஜா சாங்கால அந்த படம் ஹிட் ஆச்சு. ஸோ சில இது வரதான் செய்யும், போக தான் செய்யும். ஆனால் தமிழ் சினிமா வந்து என்றைக்குமே தரமாக தான் இருக்கு. நல்ல டைரக்டர் வந்து நிறைய படம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்ப தமிழ் சினிமா வந்து தரம் தாழ்ந்து போல அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம மலையாள படம் எடுத்துட்டா பொன்மன் அப்படின்ற ஒரு படம் இருக்கு, காந்தாரா அப்படின்ற படம் வந்து கன்னடத்துல இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கம்மி பட்ஜெட் எடுக்கப்பட்டு 400 கோடிக்கு மேல வந்து வசூலும் செஞ்சுச்சு. அப்படி தமிழ் சினிமால வந்து கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 400 கோடிக்கு மேல வசூல் செஞ்ச படம் அப்படின்னா எது? இல்லை, கம்மியான பட்ஜெட்ல எடுத்து 400 கோடிக்கு மேல வசூல் பண்ண முடியாது. ஏன்னா கார்பரேட் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க. ஆனா கம்மியான பட்ஜெட்ல எடுத்து ஒரு 30 கோடி 40 கோடி அந்த அளவுக்கு வசூல் பண்ண படங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் ரப்பர் பந்து எடுத்துக்கலாம், சூரியோட விடுதலை எடுத்துக்கலாம், நீங்கள் குடும்பஸ்தன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரு சமீபத்தில் வந்து ஒரு 5-6 படங்கள் அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நல்ல ஹிட் கொடுத்ததா இருக்கு. இப்போ வந்து கார்பரேட் நிறுவனம் வந்து காரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ தெலுங்கு, அந்த மலையாளம் படம், கன்னடம் படம் அப்படி எடுத்துட்டாலுமே அங்கேயும் வந்து கார்பரேட் தான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் வந்து என்ன பண்றாங்கன்னா, நல்ல ஹிட்டான படங்களை கையில் எடுத்துக்கிறாங்க. நீங்களும் ஒரு நல்ல ஹிட்டான படம் கொடுங்க, உங்க படத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. அப்ப தமிழ் சினிமால வந்து ஒரு நல்ல இயக்குனர் இல்ல அப்படின்னு சொல்றீங்க டைரக்டா? ஏங்க இல்ல, எத்தனை இயக்குனர் இருக்காங்க, நிறைய இயக்குனர்ஸ் இருக்காங்க. இப்போ புதுசா வராங்க, அசோசியேட்டர் இல்லாம வந்த இயக்குனர்கள்ல ஜெயிச்சவங்களா இருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க, 3 நாள் வந்து அந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரிவ்யூவர்ஸ் தான் வந்து ஆளா வந்து மைக் எடுத்துட்டு வந்து சொல்லிடுறானுங்களே, படம் வந்து நல்லா இருக்கு, நல்லா இல்ல, படம் ஹிட் இல்லைன்னு சொல்லிடுறான். என்னமோ அவன் தான் காசு போட்டு எடுத்த மாதிரி வேலையை சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ரிவ்யூவர் சொல்றது ப்ளஸ் வந்து அந்த 3 நாள் சனி ஞாயிறு வந்து மக்கள் வந்து எப்படி கூட்டம் வருதுன்றத நம்ம மட்டும் பார்க்கல, கார்பரேட்டும் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த படம் ஹிட் ஆகும்னு தோணுச்சுன்னா அந்த படத்தை வந்து எடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் படத்தை எடுக்கிறேன்னா என்னால் வந்து அதிகபட்சம் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஆனால் அவங்களால வந்து 100 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து அவங்க 300 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை எடுத்து அவங்க கண்ணில் நம்ம கொடுப்போம். என் படம் நல்ல படம், என் படத்தை ப்ரொமோட் பண்ணுன்னு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. யாரையுமே நம்ம குறை சொல்லல, எல்லாருமே வந்து வியாபார ரீதியா அவங்களோட லாபத்தை மட்டும் தான் பாக்குறாங்க. ரிவ்யூவர்ஸால தான் வந்து படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த் இவங்கள மாதிரி படம் ரிவ்யூ பண்றவங்களால தான் படம் வந்து ஃப்ளாப் ஆகுதா? இல்ல, அவங்க வந்து ஃப்ளாப்புக்கு மட்டும் சொல்றது இல்ல, ஹிட்டுக்கும் வந்து சொல்றாங்க. அவங்க சொல்லி நிறைய படங்கள் ஹிட் ஆனதே இருக்கு. ஆனா நான் என்ன அவங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து படத்தை ரிவ்யூ பண்றீங்க, ஒரு பாதி நல்லது சொல்றேன் பாதி கெட்டதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 3/4 நீங்க அதையே சொல்லிடுறீங்க. ஆனா ஒரு படத்துல ஒர்க் பண்ண ஒரு மியூசிஷியனை பத்தி நீங்க பேசுறது இல்ல, ஒரு ஃபைட்டரை பத்தி நீங்க பேசுறது இல்ல, ஒரு காஸ்டியூமரை பத்தி நீங்க பேசுறது இல்ல, வந்தான் போனான் அடிச்சான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ கிடையாது. அன்னைக்கு வந்து சன் டிவிலையோ இல்லை ஒரு மற்ற சேனல்லையோ வந்து ஒரு கோட் போட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு ரிவ்யூ சொன்னான். அன்னைக்கு அந்த ரிவ்யூக்கு வந்து ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன்னா அவன் வந்து சொல்லும்போது இந்த படத்தோட டைட்டில் இது, இந்த படத்தோட ப்ரொடியூசர் இவர், இந்த படத்தோட டைரக்டர் இவர், இவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க, இவரோட நடிப்பு நல்லா இருந்தது, அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் படத்தை பத்தி பேசி படத்துல உள்ள டெக்னீஷியன்ஸை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு படத்தோட டெக்னீஷியன்ஸை பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. என்னமோ படத்தை நம்ம வாய்க்கு வந்ததை சொல்லணும்னு யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கான உழைப்புகள் வந்து மிக நிறைய இருக்கு. நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, நீங்க தப்பா கூட சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்க உங்க மனசுல தோணுது சொல்லுங்க. ஆனா படத்தோட டெக்னீஷியன்ஸை பத்தி நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ என்ன வேணா சொல்லுங்க. புதுமுக இயக்குனர் எல்லாருக்குமே வந்து பெரிய அளவுல இருக்கிற நடிகர் எல்லாமே வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸான டைரக்டராக வந்து ஆகியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற புதுமுக நடிகர்கள் யாருக்குமே வந்து வாய்ப்பு தரல. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நாங்கள் வாய்ப்பு தேடி போகும்போது ஆடிஷன் ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து நடிகர்களை வர வைப்பாங்க, ஃபோட்டோஸ் வாங்குவாங்க, நடிக்க சொல்லி கேட்பாங்க. அந்த நடிகர்கள் வந்து நல்லா நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயோ ஈசிஆர்லையோ இல்லை ஓஎம்ஆர்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஆஃபீஸ் போடுறாங்க,
உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் அனுப்புங்கன்றாங்க. ஃபோட்டோஸ் எனக்கு பிடிச்சிருந்தா உன்னை கூப்பிடுன்றாங்க. அவங்க கூப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க யாரை நடிக்க வச்சு பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ நடிகர்கள்லாம் கூப்பிட்டு நடிக்க வச்சு பார்த்தா தான் அவனுக்குள்ள திறமை இருக்கா இல்லையான்னு தெரியும். நீங்கள் வெறும் மெயில்லையும் என்னோட வீடியோஸ்லையும் பார்த்து என்னோட திறமையை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களோட சீன் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த சீனுக்கு நான் ஆப் ஆவானன்றது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு சூழ்நிலைக்கு யாருக்குமே கொடுக்குறதில்லை. புதுசாக வர டைரக்டர் கூட அப்படிதான். ஃபோட்டோ கொடுத்துருப்போ, நான் கூப்பிட்றேன். ஃபோட்டோ வச்சு நீங்கள் அவனோட திறமையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கள் அவனை நடிக்க வச்சு பார்த்தா தான் அவனோட திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை திரும்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல புது நடிகர்கள் தான் கிடைப்பாங்க. ரஜினி மற்றும் கமல் இவங்க 2 பேருமே வந்து இணைஞ்சு நடிக்க போதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த வந்து கமலஹாசன் அவங்களும் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்போ இவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இணையறாங்க. இவங்க இணைஞ்சு நடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க நட்பு தான். அவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஆசை இருந்தது. அதை வந்து இன்னைக்கு அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. இன்னொன்று வந்து நீங்க கேட்டீங்களே, மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய தமிழ் சினிமாவோட வசூல் அப்படின்னு கேட்டீங்களே, அதை வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. நானும் அதுக்கு அவளோட எதிர்பார்த்து. இப்ப விஜய் சார் அவங்க வந்து அவரோட கடைசி படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு, ஜனநாயகன் அப்படின்ற படத்துல. இந்த படம் வந்து விஜய் சார் அவங்களோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் நடிக்கவே போறது இல்லை அப்படின்னு. ஆனா 2026 தேர்தலுக்கு அப்புறமா இதுல மாற்றம் ஏற்படுமா? ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் இருந்தாரு, நடிச்சிட்டும் இருந்தாரு இல்லையா? சோ அதே மாதிரி இவர் விஜய் அவங்களும் வந்து எம்ஜிஆர் அவங்கள மாதிரி நடிக்கவும் செய்வாரா, இல்ல முழுசும் வந்து மக்கள் பணியிலே வந்து இறங்கிடுவாரா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு 2026 அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சகர்கள் இருந்து எப்படி சொல்றது, இப்போ ஐபேக் நிறுவனம் மாதிரி பெரிய பெரிய ஆய்வாளர்கள் வந்து எல்லாருமே இந்த தேர்தலை வந்து ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, டிஎம்கே அவங்களோட கூட்டணி, இப்போ சீமான் அவர் தனியாக நிற்கிறாரு, இப்போ விஜய் அவங்க தனியாக நிற்கிறாங்க. இல்லை பாமக வந்து இந்த கட்சிக்கு போகுமா, இல்லை வந்து திருமாவளவன் வந்து அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்துடுவாரா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இதில் வந்து 2 விஷயம் என்னன்னா, ஒன்று இந்த பக்கம் சீமான் அவர் பேசும்போது அந்த பக்கம் ஒரு இளைஞர் பட்டாளம் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் விஜய் பேசும்போது அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு இளைஞர் ஓட்டுகளை வந்து அவங்களோட கையில் வச்சிருக்காங்க. ஒரு தேர்தலோட வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து இளைஞர்களோட வாக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து சரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தேர்தல் கிழமை வந்து மிக பதற்றமாக இருக்குது. யார் வருவாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சூழ்நிலை இல்லை. ஏன்னா இன்னைக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து வெறும் 3% ஓட்டு இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து இலங்கையோட அதிபராக இருக்காரு. நம்ம கெஜ்ரிவால் எடுத்துக்கங்க, அவர் வந்து ஒரு 3% ஓட்டில் இருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான தேர்தல்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ விஜய் இந்த டைம்ல அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யட்டும், ஆகலைன்னா மக்களுக்கும் நல்லது செய்யட்டும், நடிச்சு செய்யட்டும். இப்ப சீமான் அவங்க வந்து ஆளும் கட்சி தலைவர், அதாவது ஸ்டாலின் அவங்களை பத்தி தான் வந்து நிறைய மேடைகள் வந்து முன்னாடி பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து டிவிக தலைவர் விஜய பத்தி தான் வந்து நிறைய மேடைகள் வந்து பேசிட்டு வராரு. சோ இவர் பேசாரு அப்படின்னா விஜய் மேல வந்து அவருக்கு ஏதாச்சும் பயம் வந்து ஏற்பட்டுருச்சா? அவர் இது வரைக்கும் பேசி நான் பார்த்ததுல அவருக்கு யாரை பற்றியும் எந்த பயமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியிலிருந்து நம்ம ஸ்டாலின் சார் வரைக்கும் எதிர்த்து பேசுகிற ஒரே ஒரு ஆளை வந்து நம்ம சீமானந்தன் தான். விஜய் பார்த்து அவங்கள பார்த்து அந்த மாதிரி பயம்லாம் அவருக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இவங்களும் அவங்களோட மேடைகளில் வந்து அவரை பற்றி தேவையில்லாமல் சில வார்த்தைகள் மறைமுகமாக பேசுகிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. சீமான் வந்து விஜய இப்போ வரைக்கும் தம்பின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. எதிரியா வந்து அவர் எங்கேயுமே வந்து அறிவிக்கலை. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண நல்லா. ஏன்னா ஒரு காலகட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் சீமான் சாரும் சேர்ந்து இந்த அரசியலில் வந்து பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அது ஏதோ ஒரு சில காரணங்களால மாறிடுச்சு. நம்ம ஆசை என்னன்னா, ஒரு விஜய் சார் வரணும், சீமான் சார் வரணும், இவங்க வரணும்லாம் நமக்கு இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யறவங்க வரணும், வந்தா எங்களுக்கு சந்தோஷம். இப்போ சீமான் அவங்க எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கே வந்து இளைஞர்கள் சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப விஜய் அவங்களுக்கும் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருக்கே வந்து இளைஞர்கள் நிறைய சப்போர்ட்ல இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் கூட்டணி செய்யற வாய்ப்பு இருக்கா? கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா சீமான பக்கம் இருக்க இளைஞர்கள் வந்து எல்லாருமே படிச்ச தெளிவான இளைஞர்கள். இவர் பக்கம் இருக்க எல்லாருமே வந்து ரசிகர்கள். ரசிகர்களுக்கும் தெளிவான இளைஞர்களுக்கும் நடக்கிற போட்டின்னு தான் இதை நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து அவங்கள பயணம் பண்ணா தமிழ்நாடு அரசியல் ரொம்ப நல்லா இருக்கும், தமிழ் மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க.